ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உண்டாகும் பலன்கள் என்னென்ன, நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் ஆயுளை வளர்க்கும் கனின்னு நெல்லிக்காயை சொல்கிறாங்க. சமைச்சாலும் வேக வச்சாலும் காய வச்சாலும் மொத்த பலனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி தான் இந்த நெல்லிக்கனி. வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். 80% நீர்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, ஃபாஸ்பரஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்குது இந்த நெல்லிக்காயில். ஆப்பிளை விட அதிக சத்துக்கள் கொண்டது இந்த நெல்லிக்காய் என்பதே உண்மை. இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது, இதயத்திற்கு வலு கொடுக்கிறது, இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது, மாரடைப்பு வருவதை தடுக்கிறது, கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது, உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது, சிறுநீர் பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுகிறது, சிறுநீரக கோளாறுகள் சரி செய்யப்படுகிறது. நெல்லிக்கனியில் வளரும் குழந்தைகளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் இருப்பதால் எலும்பை வலுவடைய செய்கிறது. பித்தப்பை கற்கள் கரைய நெல்லிச்சாறு உதவுகிறது. பெண்களுக்கு கருப்பை கோளாறுகளையும் சரி செய்கிறது. நெல்லிச்சாறை வாய்ப்புண்ணில் படும்படி நன்றாக கொப்பளித்து பிறகு குடித்து வந்தால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் குறையும், பல் ஈர்கள் வலுப்பெறும். நெல்லிச்சாறில் தேன் கலந்து குடித்து வந்தால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். கூர்மையான கண் பார்வையை பெற நெல்லிச்சாறு நிச்சயம் கை கொடுக்கும். முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்க, என்றும் 16ஆக இருக்க நெல்லிக்கனி உதவுகிறது. இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு 3 பழுத்த நெல்லிக்காய்களை நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். இந்த துருவின நெல்லிக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதை வடிகட்டலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க, மேலே ஒரு ஃபில்டர், அதுக்கு மேலே ஒரு துணி. இதை போல் துணி போட்டுட்டிங்கன்னா ஜூஸ் நல்லா கிளியராக இருக்கும், சக்கையெல்லாம் சுத்தமாக இருக்காது. இப்போது நைஸான நெல்லிக்காய் மட்டும் நான் ஊற்றிருக்கிறேன். அதோடு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ரின்ஸ் பண்ணி ஊற்றலாம். அடுத்ததாக துணி இதை போல் நல்லா சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இதை போல் புழிஞ்சிட்டிங்கன்னா சக்கை மட்டும் உங்களுக்கு துணியில் நின்றும். இதை தூக்கி போட்டுடலாம். இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் ரெடியாகிருச்சு. இதில் உப்பு, சீனி எதுவுமே சேர்க்காமல் நம்ம அப்படியே ப்ளேனாக குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.